வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் மீடியன். ஸோ மீடியன்னா என்னென்னா இஸ் த வேல்யூ விச் டிவைட்ஸ் த டிஸ்ட்ரிபியூஷன் இன்ட்டு டூ ஹாஃப்ஸ். ஸோ மீடியன்றது மிடிலுக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமுமா ரெண்டு பாதியாக பிரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த மீடியன். ஸோ மீடியனோட வேல்யூ கொடுக்கும்போதும் எப்படி கொடுப்பாங்கன்னா இண்டிவிஜுவல் டேட்டாவாக இருக்கலாம். ஸோ இந்த டாபிக் ஃபுல்லாகவே நம்ம டேட்டா வரும்போது அது என்ன விதமான டேட்டான்னு முதல்ல செக் பண்ணணும். இண்டிவிஜுவல் டேட்டாவாக இருக்கலாம், டிஸ்க்ரீட் டேட்டாவாக இருக்கலாம். டிஸ்க்ரீட்னா ஃப்ரீக்வன்சியோடு கொடுத்துருப்பாங்க. அண்ட் கண்டினியூஸ் டேட்டாவாக இருக்கலாம். கண்டினியூஸ் டேட்டானா லிமிட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த வேல்யூ ஃபார்ம்லாம் நம்ம இண்டிவிஜுவல் டேட்டாக்கு யூஸ் பண்ணுவோம். இண்டிவிஜுவல் டேட்டாக்கு இதை யூஸ் பண்ணும்போது இந்த என்னன்றது நம்பர் ஆஃப் டேட்டா. இதே ஃபார்முலாவை தான் நம்ம டிஸ்க்ரீட்டுக்கு யூஸ் பண்ணுவோம். டிஸ்க்ரீட்டில் யூஸ் பண்ணும்போது இந்த கேபிட்டல் என்னன்றது ஃப்ரீக்வன்சி, டோட்டல் ஃப்ரீக்வன்சி. ஸோ இண்டிவிஜுவல் ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இண்டிவிஜுவல் டேட்டாக்கான எக்ஸாம்பிள். இண்டிவிஜுவல் டேட்டா. ஸோ ஒரு 2 எக்ஸாம்பிள் நம்ம இண்டிவிஜுவல் டேட்டாக்கு நம்ம செக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், ஃபைண்ட் த மீடியன் மார்க்ஸ் ஆஃப். ஃபர்ஸ்ட் ஒன், ஃபைண்ட் the median marks of 9 students. So median mark of 9 students. 9 students ஓட டேட்டா கொடுத்துருக்காங்க. நம்ம இதோட மீடியன் வேல்யூ கால்குலேட் பண்ணோம். ஃபைண்ட் த மீடியன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே வெறும் டேட்டா தான் இருக்குது, இதில் ஃப்ரீக்வன்சி கிடையாது. ஸோ இது இண்டிவிஜுவல் டேட்டா. இண்டிவிஜுவல் டேட்டான்னு தெரிஞ்சிருது. மீடியன் கண்டுபிடிக்கும் போது ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்துருக்கிற வேல்யூவை அசெண்டிங் ஆர்டரில் எழுதணும். இப்போ நம்ம அரித்மெட்டிக் மீன் போடும்போது ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம அரித்மெட்டிக் மீன் பார்த்துருப்போம். அரித்மெட்டிக் மீன் போடும்போது கொடுத்துருக்கிற டேட்டாவை அப்படியே யூஸ் பண்ணிப்போம். பட் மீடியன் எடுக்கும்போது மட்டும் கொடுக்குற டேட்டாவை நம்ம ஒரு ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணிட்டு தான் சம் ப்ரொசீட் பண்ணணும். ஏன்னா நம்ம மிடில் வேல்யூ கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ மிடில்னு எப்படி சொல்ல முடியும்? ஒரு ஆர்டரில் இருந்தால் தான் அதை நம்ம மிடில்னு சொல்ல முடியும். ஸோ இதில் இருக்கிறதுலே சின்ன வேல்யூ என்னென்னா 42 தான் நம்மளோட சின்ன வேல்யூ. ஸோ 42 ஃப்ரண்ட்டில் வந்துடுது. 42க்கு அப்புறமா நமக்கு இருக்கிற வேல்யூ 60. 60க்கு அப்புறமா நமக்கு இருக்கிற வேல்யூ 62 இருக்குது. 62க்கு அப்புறமா 65 ரெண்டு பிளேஸில் இருக்குது. 65 திருப்பியும் 65 இன்னொரு பிளேஸ்லேயும் இருக்குது. அப்புறம் 60ஸில் 65 வேல்யூ எழுதியிருக்கோம். ஸோ 65க்கு அப்புறமா நமக்கு இருக்கிற வேல்யூ 70. ஒரு 70 வேல்யூ இருக்குது. அடுத்தது 72, அப்புறமா நமக்கு 75. 75க்கு அடுத்தது 80. 80க்கு அப்புறம் நமக்கு 90. இப்போ நம்ம அரேஞ்ச் பண்ணி எழுதிட்டோம். அரேஞ்ச் பண்ணி எழுதினதுக்கப்புறமா மீடியனோட ஃபார்முலா எழுதலாம். மீடியன் ஈக்குவல் டு நம்மளோட ஃபார்முலா சைஸ் ஆஃப் n+1 டிவைடட் பை 2 டேர்ம். இந்த டேர்ம் தான் நமக்கு மீடியன். இந்த n/2 நமக்கு மீடியன் கிடையாது. ஸோ இப்போ என்னன்றது இங்கே நமக்கு நம்பர் ஆஃப் டேட்டா. இண்டிவிஜுவலில் இந்த கேபிட்டல் என்ன மீன் பண்ணுறாங்கன்னா நம்பர் ஆஃப் டேட்டா. இங்கே நம்பர் ஆஃப் டேட்டா எத்தனை இருக்குது? 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ 9 டேட்டாஸ் இருக்குது. ஸோ 9+1/2 அந்த டேர்ம். இது கம்பல்சரியாக அது எழுதணும். அந்த டேர்ம் தான் நமக்கு மீடியன் வேல்யூ. ஸோ 9+1ன்றது 10. 10/2ன்றது 5. ஸோ 5th டேர்ம் தான் நம்மளோட மீடியன் வேல்யூ. இப்போ கொடுத்துருக்கிற வேல்யூவில் 5th டேர்ம் 1 2 3 4 5. ஸோ நம்மளோட மீடியன் வேல்யூ 70. மீடியன் ஈக்குவல் டு 70. இப்படி தான் நம்ம மீடியன் கால்குலேட் பண்ணோம். ஸோ மீடியன் கால்குலேட் பண்ணும்போது இது நம்ம ஃபார்முலா. கேபிட்டல் என்றது நம்பர் ஆஃப் டேட்டா. ஸோ நம்பர் ஆஃப் டேட்டா 9. 9+1/2 அந்த டேர்ம் தான் நம்மளோட மீடியன். ஸோ இங்கே 5th டேர்ம்னு நமக்கு வேல்யூ வருது. 5th டேர்ம் இங்கே என்ன இருக்குன்னு பார்த்தா 70 இருக்குது. ஸோ 70 தான் நம்மளோட மிடில் வேல்யூ, மீடியன் வேல்யூ. ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபைண்ட் த மீடியன் ஆஃப் 84, 91, 72, 68, 87, 78. மீடியன்னு கேட்ட உடனே நம்ம என்ன பண்ணணும்னா அரேஞ்ச் பண்ணி எழுதணும் வேல்யூஸை. அண்ட் இங்கே கொடுத்துருக்கிறது இண்டிவிஜுவல் டேட்டா. ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணிக்கலாம். 68 நம்மளோட ஃபர்ஸ்ட் வேல்யூ. 68க்கு அப்புறம் 72, அப்புறம் 78, 84, 87,
91. நம்ம வேல்யூஸ்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டோம். நம்ம மீடியனோட ஃபார்முலா மீடியன் ஈக்குவல் டு சைஸ் ஆஃப் n + 1 by 2 the term. ஸோ என்னன்றது நம்பர் ஆஃப் டேட்டா. இங்கே நம்பர் ஆஃப் டேட்டா எவ்வளோ இருக்குன்னா 1 2 3 4 5 6 இருக்குது. ஸோ சைஸ் ஆஃப் 6 + 1 by second term. 6 + 1ன்றது 7. 7 by 2ன்றது 3.5. ஸோ 3.5ன்னு வரதுனால நம்மளால் 3.5 இங்கே எடுக்க முடியாது. 3.5ன்றது இட்ஸ் அ மிடில் ஒன் ஹியர். நம்ம 3.5th பொசிஷனில் இருக்கிற டேர்ம் எடுங்கன்னு சொல்கிறாங்க. 3.5ன்றது 3க்கும் 4க்கும் நடுவில் இருக்கிறது. ஸோ அது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்குது அப்படின்றதுனால 1/2 ஆஃப் தேர்ட் அண்ட் ஃபோர்த் டேர்ம் அப்படின்னு எழுதணும். இது நமக்கு ஹோல் நம்பராக இப்போ இதை நான் டிவைட் பண்ணும்போது போன சம்மில் நமக்கு டிவைட் பண்ணும்போது 5 வந்துருச்சு. ஸோ 5 வந்ததுனால நம்ம என்ன பண்ணோம் 5th டேர்ம்னு எழுதிட்டோம். இங்கே நமக்கு அப்படி வரல வேல்யூ 3.5ன்னு வருது. ஏன்னா 6 + 1 7 7/2 3.5. ஸோ ஒரு டெசிமலில் வரதுனால 3க்கும் 4க்கும் நடுவில் இருக்கிற டேர்ம்னு மீன் பண்ணுறாங்க. ஸோ 3க்கும் 4க்கும் நடுவில்ன்றதுனால 1/2 தேர்ட் அண்ட் ஃபோர்த் டேர்ம். 1/2 இங்கே நம்மளோட தேர்ட் டேர்ம் 78 இங்கே இருக்குது 78 ப்ளஸ் ஃபோர்த் டேர்ம் 84. இது ரெண்டையும் ஆட் பண்ணி டிவைட் பண்ணி வர வேல்யூ தான் நம்மளோட மீடியன் வேல்யூ. 78 + 84 150 162 162 டிவைடட் பை 2. ஸோ 81ன்றது தான் நம்மளோட மீடியன் வேல்யூ. ஃபார் ப்ராக்டிஸ் calculate the median for the following number. இங்கே ஒரு செட் ஆஃப் நம்பர் கொடுத்துருக்கோம் 1, 9, 10, 8, 2 ஒரு 14 நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த 14 நம்பர்ஸ்க்கு மீடியன் கண்டுபிடிக்கணும். கொடுத்துருக்கிறது இண்டிவிஜுவல் டேட்டா. ஃப்ரீக்வன்சி கொடுக்கல. இந்த சம்மை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் செஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்.